எங்க நெய்பர் ஆன்டி செஞ்சு தராத வரைக்கும் இந்த மோர்கள்ன்ற ஒரு விஷயம் இருக்கிறதே எனக்கு தெரியாது. ஒரு வாட்டி அவங்க செஞ்சு தந்தாங்களோ இல்லையோ, அதுலேருந்து எனக்கு ஃபேவரட் ஆயிடுச்சு. அதுலேருந்து எப்போ அவங்க செஞ்சாலும் எனக்குன்னு தனியா ஒரு பகுதி வந்துரும் வீட்டுக்கு. அது கூடவே இந்த வெங்காய சட்னி வச்சு குடுப்பாங்களா, செம்ம அல்டிமேட்டா இருக்கும். இன்னைக்கு இட்லிக்கு வெங்காய சட்னி அரைச்சேனா, உடனே எனக்கு மோர்கள்ன்னு ஆசை வந்துருச்சு. அதனால அந்த வெங்காய சட்னிய அப்படியே மோர்கள்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இந்த மோர்கள்க்கு 1 கப் அரிசி மாவு, 1 கப் தயிர் போட்டா சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க. என்கிட்ட இருந்தும் தொறந்து பார்த்தா ஒரு 1/4 கப்பு கூட வராது போல. சரின்னு அதிலயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு 1 கப்பு அரிசி மாவு போட்டு, கூட மஞ்சத்தூள் போட்டு அத அடிச்சு வச்சுக்கிட்டேன். இந்த சைடு வந்து கடாய வச்சுட்டு, அதில எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலப்பருப்பு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாக்கு பதிலா மோர் மிளகா போட்டா சூப்பரா இருக்கும். என்கிட்ட மோர் மிளகா இல்ல, காஞ்ச மிளகா தான் இருந்து. அதுலயும் ஒரு மிளகா வந்து பிளேட்டிங் பண்ணலான்னு தனியா எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துட்டு, நம்ம கரைச்சி வச்சிருக்கோம்ல மோரு, அத எடுத்து ஊத்தி கலக்கிட்டே இருக்கணும். கட்டிப்படாம கலக்கணும். இந்த டைம்ல கூடவே உப்பு போட்டு கலந்துட்டே இருந்தோம்னா, அது திக்கா வரும். அதுக்கப்புறம் வந்து இது வெள்ளையா தான் செய்வாங்க. ஆனா எங்க ஆன்டி மஞ்சத்தூள் போட்டே பழகிட்டாங்களா, அதனால நான் மஞ்சத்தூள் போட்டு செஞ்சேன். அதுக்கப்புறம் தண்ணியில கை நனைச்சிட்டு தொட்டு பார்த்தா ஒட்டக்கூடாது. அந்த பதம் தான் வரணும். நான் ஃபர்ஸ்ட்டு தொட்டு பார்க்கும்போது ஒட்டுச்சா, செகண்ட் பார்க்கலான்னு போது கரெக்ட்டா இருந்தது. ஆனா கரண்ட் போயிடுச்சு. ஆனா இந்த மோர் களி, இந்த வெங்காய சட்னி என்னம்மா டேஸ்ட்டா இருந்தா அமிர்தம், அமிர்தம்.